இங்கே நில்லு, நான் கேட்டு வந்துடுறேன். ப்ளீஸ் சார், உடனே ட்ரீட்மெண்ட் செய்யணும். கன்ஃபர்ம் ஆயிருக்கு. இது ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி பிரைவேட் ஹாஸ்பிட்டல், அதனால அட்வான்ஸ் பேமெண்ட் கட்டணும். அட்வான்ஸ்க்கு இது போதுமா? ஓகே, உங்களோட பேர் என்ன? என்னோட பேர் ஆப்ரஹாம், மாஸ்கோ காலனி, ஹவுஸ் நம்பர் 16. பேஷண்ட் உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பேரு? இவன் என்னோட தம்பி சார், பேரு ஜானி, ஜான்சன் டாமினிக். பிளட் தேவைப்படும். இவனோட பிளட் குரூப் என்னன்னு சொல்லுங்க. எவ்வளவு பிளட் வேணாலும் கொடுக்க காலனில ஆள் இருக்காங்க. அதுக்கெல்லாம் டைம் இல்ல. 3 பாட்டில் பிளட்டுக்கு கவுண்டர்ல பணம் கட்டுங்க. சரி சார். எஸ், ஆமா, கொண்டு வந்திருக்காங்க. ஜஸ்ட் நோ. நம்மளுடைய ஹாஸ்பிட்டலுக்கு வந்தது அவனுடைய கெட்ட நேரம். அது புல்லட் இன்ஜுரி. பிரச்சனை ஒண்ணு இல்லைன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் சீரியஸ் தான். ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் கிடைக்கலன்னா ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அவனுக்கு கொடுக்க கூடாது, புரிஞ்சுதா? கொடுக்காத. சார், பிளட்டுக்கு பணம் கட்டினா யாரும் வாங்கல, ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னாங்க. ஓ பாசிட்டிவ் தான் அவர் பிளட் குரூப். பிளட் பேங்க்ல ஃப்ரீசர் ரிப்பேரா இருக்கு. பிளட் மொத்தமும் டேமேஜ் ஆயிடுச்சு. 50 ஓ குரூப் காரங்கள நான் கூட்டி வரேன் சார், வித்தின் 10 மினிட்ஸ்ல. அது ரொம்ப ரிஸ்க் சார். பேஷண்ட்டுக்கு ரொம்ப பிளட் ப்ளீட் ஆயிருக்கு. பேசாம நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிடுங்க. சார், இப்ப அந்த ஆளை கூட்டிட்டு போக முடியாது, ஏன்னா 50 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு மெடிக்கல் காலேஜ். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? சரி, நான் சொல்ல வேண்டியதை இப்ப நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஏகப்பட்ட குண்டடிய பார்த்தவன்னா மிலிட்டரி ஹாஸ்பிட்டல்ல 7 வருஷம் வேலை பார்த்திருக்கேன். நான் கொண்டு வந்த பேஷண்ட்டுக்கு பெரிய பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல. அவசரத்துக்கு குளுக்கோஸ் சலைன் கொடுத்துட்டு ஆபரேஷன் பண்ணி கையில இருக்க குண்டெடுங்க சார். அதுக்கப்புறம் நீங்க சொன்ன ரத்தத்தை கொண்டு வரேன். நீங்க சொன்ன ஓ பாசிட்டிவ். இந்த நேரத்துல ஃப்ரீசர் கெட்டு போச்சுன்னு சொல்றது அவ்வளவு நல்ல விஷயமா தெரியலையே எனக்கு. அது ஒரு ஹைடெக் ஹாஸ்பிட்டல்ல இப்படி சொல்லலாமா? அப்புறம் என்னோட பேஷண்ட் சாதாரண ஒரு ரயில்வே போர்ட்டர் கிடையாது. தம்பின்னு தானே நீங்க சொன்னீங்க. என்ன ஆனாலும் சரி, இந்த கேஸை ட்ரீட் பண்ண முடியாது. இப்படியே உன்னை ஒரு சுட்டு சுட்டு உன்னையும் நான் மெடிக்கல் காலேஜ் கூட்டு போறேன். இந்த தோட்டம் மட்டும் உன் மண்டைக்குள்ள போச்சுன்னா உன் தலையில அறிவோட இருக்கிற மூளையெல்லாம் செதறி போயிடும். அப்ப நம்ம போர்ட்டருக்கு ட்ரீட்மெண்ட் இங்க கொடுக்குறீங்களா? இப்ப எந்த பிரச்சனையும் இல்லாம ஃப்ரீசர் நல்லா வேலை பார்க்குதுல, அவனுக்கு இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண கூடாதுன்னு யார் உங்ககிட்ட சொன்னது? தெளிவா சொல்ற ராஸ்கல். ஓ, ஐம் சாரி. இப்ப சொல்லு, யாரு? தாமோதர முதலாளி. அவனோட இந்த ஆஸ்பத்திரியோட முதலாளி. ஒன் ஆஃப் தி டைரக்டர். என்னோட பேஷண்ட் யாருன்னு தெரியுமா? கஸ்பா ஸ்டேஷன்ல வேலை பார்க்கிற இன்ஸ்பெக்டர் லிங்கன். உன்னோட டைரக்டரை நான் பாத்துக்கிறேன், அது என்னோட வேலை. நீ உன்னோட வேலையை மட்டும் ஒழுங்கா செய். உடனே போய் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சு பழக்க வைக்கிற வேலையை பாரு. இன்ஸ்பெக்டர் சாரோட சிஸ்டரா? ஆமா, நான்சி. ஆபரேஷன் முடிஞ்சு, பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல. சார், நான் அவரோட தங்கச்சி. நான் போய் பார்க்கலாமா? பேஷண்ட் மயக்கத்துல இருக்காரு. ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ணு. போய் பார்க்கட்டும் சார். போய் பார்க்கறதுனால ஒன்னும் ஆகாது. அதுக்கு என்ன? பார்க்கட்டும். நீ போய் பாருமா. ஏய், பயந்து போயிட்டா. போன் பண்ணது நீங்க தானே, ஆப்ரகாம்? ஆமா. ரொம்ப நன்றிங்க. ஐயோ, இதுக்கெல்லாமா நன்றி சொல்லுவீங்க? அப்படி இல்ல, நீங்க தானே காப்பாத்துனீங்க. யூ டன் a great job. நான் மறக்கவே மாட்டேன். இட்ஸ் ஓகே, வெல்கம். எக்ஸ்கியூஸ் மீ. சரி.